இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்து கிளம்பிகிட்ருக்கோம். நைட் வந்து உட்காந்து பேசிட்டு மேலே தூங்குறதுக்கு அப்படியே இப்போ வேகமாக காலைல 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லோரும் கிளம்பிட்டோம். அத்தை நீங்கள் என்ன கிளம்பலையா? இந்த கிளம்ப போகிறேப்பா. கிளம்புங்க. எங்கே கட்டுச்சோரெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க? இந்த காருக்குள்ள மட்டும் வச்சுட்டோம்ப்பா, நேரம் ஆயிடுச்சுன்னு. நான் வரேன், பார்க்குறேன். போய் வாசலில் கோலம் அழகாக இருக்கா? நான் தான் போட்டேன். எல்லோரும் வந்து இப்போ நான் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிற சாப்பாடை வந்து காமிக்கிறேன். துறப்பா தயிர் சாப்பாடு, தயிர் சோறு, இது புளியோதரை, துவையல், இது மண்டி, சீனி அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு மண்டி. சூப்பராக சாப்பாடு. இலை எங்கே பார்க்கு கொண்டு வராங்களா? சரி சரி. அதே கோயிலே போயிருக்கோம். சாப்பாடெலாம் பேக் பண்ணிட்டுமா கிளம்பிட்டோம். சரி, தான் எல்லோரும் கிளம்பி ரெடியாக இருக்கும். அப்படியே கிளம்ப போகிறோம். செப்பல் தேவையில்ல, செருப்பு வேணாம், அது உள்ள கிடக்கு செருப்பு. செப்பெல்லாம் வெளியே தான். செப்பல் வேணாம்மா. ஓடியாங்க ஓடியாங்க. அந்த பேக்கை எப்படி பாக்கி வச்சா இடம் பத்தாது. என்ன கோயில் இது? சிவன் கோயில் தான் இது. இதுதான் கல்யாணத்துக்கு வந்த இந்த பிள்ளைக்கு. எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு இந்த பையங்களை. இப்போ நாங்கள் அழகர் கோயிலுக்கு வந்துட்டோம். எங்கள் காரை வீட்டில் வந்து சாமி கும்பிட்றதுக்காக தீர்த்தம் ஆடுறதுக்காக வந்திருக்கோம். இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் நாங்கள் காரை வீட்டில் போய் நாங்கள் தொளிப்போம். அதுக்காக நாங்கள் எல்லோரும் தீர்த்தம் ஆட வந்திருக்கிறோம். இப்போ கீழேருந்து இப்போ மலைக்கு மேலே நம்ம ஏறணும். மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு ராக்காயி அம்மன் கோயிலில் போய் தீர்த்தம் ஆடிட்டு அதுக்கப்புறம் பழமுதிர் சோலையில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கீழே வந்து பெருமாள் அழகரை வந்து சாமி கும்பிட்டு அப்புறம் நம்ம கிளம்பணும். ரோடு சூப்பராக போட்டேன், நானே இருக்கேன். இனிமேல் வரும், நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம். ஞானப்பழம், நாவல் பழம். நீ ஏறி இருக்க மேலே போயிடுவோம். ஆள் வச்சு ஏற்ற முடியாது, ரொம்ப வெயிட் வச்சு. சுடுதார் செமையா இருக்கு. நடக்க முடியல வருவேன். அப்படியே இருக்கு. என் செல்லாம் உள்ள இருக்கு. ரொம்ப குறைய போகுது. வாசலுக்கு வரே தீர்த்தத்துக்கு எல்லாரும் கேணு வாங்கிக்க வாங்க கிடையாது. இங்கே வாங்கிக்க தீர்த்தம் பிடி போயிருக்க சாமி தீர்த்தம் பிடிக்க.
இப்போ ராக்காயம்மன் கோயிலுக்கு தீர்த்தாட வந்திருக்கோம். தீர்த்தாடி முடித்தோடனே அங்கே வந்து நம்மளால் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு வசதியாக வந்து சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி வந்து ரூம் மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்கே வந்து மாற்றிக்கிறலாம். அடுத்து பழமுதிர் சோலை கிளம்பிட்டோம். இது வளர்க்குது பாரு. இதே நிதர்சனா அது மது மேலே உட்காந்துருக்குது. போய் மாத்த குன்னூர் போட்ட பிறகு அப்படின்றாங்கல்ல, அப்படியே வந்துட்டோம்ல. ஆமா போவோம். சாப்பிட போறோம்ல அப்ப வந்து அப்படியே ராக்காயம்மன் கோயிலில் வந்து தீர்த்தம் ஆடிட்டு அதுக்கப்புறம் பழமுதிர் சோலைக்கு வந்துட்டோம். எப்போயுமே பழமுதிர் சோலையில் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கட்டிட்டு வர புளிச்சோரை இங்கே தான் சாப்பிட்டுட்டு வந்து கிளம்புவோம். இந்த தடவை வந்து சாப்பிட முடியாமல் நாங்கள் கீழே போய் வேறு இடத்துல போய் நாங்கள் சாப்பிட்டோம். ஏன்னா நடை சாத்திடுவாங்க கீழே. வேகமாக நம்ம வந்து சாமி கும்பிட்டு கலசத்தில் இருக்க தீர்த்தத்தையும் போய் நம்ம வச்சு சாமி கும்பிட்டு கொண்டு போய் காரை வீட்டில் தொளிக்கணும்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஞானமலை பழமுதிர் சோலையில் நல்லபடியாக சாமி கும்பிட்டு மலையிலேருந்து கீழே இறங்கிட்டோம். இப்போ வந்து அழகரை பார்க்குறதுக்காக போகிறோம். போகிற வழியிலே பசுமாடம் இருக்குது. நீங்கள் பசுமாட்டுக்கு நீங்கள் அகத்திக்கீரை எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 18ஆம் படி கருப்புசாமியை நம்ம கும்பிட்டுட்டு அழகரை பார்க்குறதுக்கு உள்ளே வந்து நம்ம சாமி கும்பிட போகணும். அப்படி ஆக்ஷன் போறாங்க. நம்ம சுடுதுப்பா, அப்படி ஆக்ஷன் போற வீடு என்ன சுடுதுப்பா, எங்க சுடுதுப்பா. 18ஆம் படி கருப்புசாமி கிட்ட வந்து ஒருத்தவங்க சக்கரை பொங்கல் வச்சு சாமி வந்து கும்பிட்டுருந்தாங்க. எல்லாருக்கும் வந்து கூப்பிட்டு கொடுத்தாங்க. நாங்களும் அதை வந்து கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டே வந்து கோயிலுக்குள்ளே வந்து கிளம்பிட்டு இருந்தோம். ஆமாம் கையில் அத்தை மது மாதிரி ஒன்று நிற்கிறதுல வாங்க காமிக்கிறேன். ஆனால் கருப்பு சித்தப்பா இதில் ஒரு வீடியோ எடுக்க சொல்லுங்க, நல்லா எடுப்பாங்க. சூடாக இருக்கு. சோறு இப்போ போட போகிறேன். சரணு எப்போ தாச்சி பண்ணேன் சரணு குரங்கு வரும்போது ஓடி போய் பிடிங்க. சின்ன பிள்ளைலையா அப்பா ரெண்டு அப்பா மட்டும் வேணாப்பா கீழே போய் சாப்பிட்டு அழகரையும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு இப்போ நாங்கள் கோயிலேருந்து வெளியில் வந்துட்டோம். வரும்போது அங்கே இருக்கிற மிளகு தோசை இருக்கும், அதுக்கப்புறம் அப்பம், இதெல்லாம் வந்து பிரசாதமாக வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போவோம். மிளகு தோசை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் வந்து நிறையா ஊற்றி அந்த தோசை வந்து செஞ்சுருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா பிரசாதமாக நீங்கள் அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே வந்து நாங்கள் கோயிலில்
அன்றைக்கி வந்து நாங்கள் சாப்பிடல. போகிற வழியில் அரட்டாவட்டின்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் தான் நாங்கள் கட்டிட்டு வந்த புளிச்சோறு, தயிர் சோறு எல்லாமே வச்சு நாங்கள் மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நடங்க நீங்கள் நடங்க போங்க. போடுங்க நீங்கள் போங்க பிள்ளைக்கு கூட்டு வரோம் போங்க. வடை வாங்கிட்டு வருவியா? செல்லு காசுல இருக்கு. காசு செல்லுல இருக்கு. சிரிச்சுட்டே வாங்க முடியும் சொல்லுங்க. அதான் அங்கே அட்டடி மணிக்கு எங்க பாதி டிக்கெட்டை காணா குறையுது. பாண்டியமாலா இறக்கி விட்டான். பாண்டியம் இல்லையா? அழகர் கோயில் போயிட்டு நல்லபடியாக தீர்த்தம் ஆடிட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வர்ற வழியில் அரட்டாவட்டி பக்கத்தில் வந்து ஐயனார் கோயில் இருக்குது. அந்த ஐயனார் கோயில் மரத்தடியில் வந்து சூப்பராக வந்து நாங்கள் கொண்டு போன அந்த சீட்லாம் விரிச்சிட்டு புளிச்சோறு, தயிர் சோறு எல்லாமே வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் இன்னொரு அத்தவங்க வந்து இட்லி, அப்புறம் சட்னி, சாம்பார் எல்லாமே கொண்டு வந்தாங்க. அதையும் வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இருக்குங்கப்பா தவிர வச்சுக்க சோறு நான் அத்தைக்கு எடுத்து வைக்கணும்ப்பா. கொஞ்சமாக வச்சிருக்கேன். படுத்த தூங்கிட்டு நடந்தே தர்றாங்கல்ல. அங்கே இடம் தெரியாம வந்து நிக்கிறாங்க. மண்டபத்தில் நான் போனப்ப நான் வந்து அது தெரிய தாட்டா நிற்பாங்க எல்லாரும். அப்படின்னு தராங்களா? கூட டாட்டா எங்க வைக்கிறது? நாங்கள் எங்கள் காரை வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து தீர்த்தத்தை வந்து ஃபுல்லாக தொளிச்சு விட்டுட்டு அங்கே சாமி கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இப்படி தான் அழகர் கோயில் போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு கட்டுச்சோறுலாம் வச்சு நாங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோம். உங்கள் ஃபேமிலியோட இப்படி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு கட்டுச்சோறுலாம் சாப்பிட்ருக்கீங்களா என்னோட ஷேர் பண்ணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.